பைரவர் பிறப்பின் ரகசியம். இந்தியாவில் குறிப்பாக வட இந்தியாவில் கால பைரவருடைய கோயில்கள் அதிகமாக இருக்குது. இவருடைய ரூபத்தை வர்ணிக்கணும்னா ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். ஒரு கையில் திரிசூலம், இன்னொரு கையில் கோடாரி, ஒரு பக்கம் வெட்டப்பட்ட தலை அப்படின்னு சொல்லிட்டு உடல் முழுவதும் சாம்பல் பூசி பயங்கரமான ரூபத்துடன் காட்சி அளிக்கக்கூடியவர் தான் பைரவர். இவருடைய பெருமைகளை சொல்லணும்னா அது எண்ணில் அடங்காதது அப்படின்னே சொல்லலாம். இவரை வணங்கினா நமக்கு எல்லா இன்னல்களுமே தீரும் அப்படின்ற நம்மளுடைய முன்னோர்களுடைய நம்பிக்கை மட்டுமல்லாம இப்ப பலருடைய நம்பிக்கையாகவும் மாறிட்டு வருது கால பைரவர். இந்த கால பைரவருடைய பிறப்பின் ரகசியம் முதல்ல கேட்கும் போது ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்துச்சு. கால பைரவரோட பிறப்பின் ரகசியத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு நியூனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சுற்றி வருகிறானே அவனா தெய்வங்களில் உத்தமனானவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் சிவபெருமான கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாரு. கைலாயத்துல உள்ள சிவபெருமானோட காதுகள்ல பிரம்மன் திட்டுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒழிக்க உடனே சிவபெருமான் கடுமையான கோபத்துக்கு உள்ளாகி பிரம்மன் முன்னாடி ஒரு ஒளி வெள்ளத்துல தோன்றாரு. ஒளி வெள்ளத்துல தோன்றி ஒரு மனிதனா உருவம் கொண்டு வராரு. உடனே பிரம்மன் கேட்கிறாரு, ஏ மனிதா, நீ யார் என்று கேட்ட உடனே அந்த ஒளி வெள்ளத்துல இருந்த மனிதன் குழந்தையாய் மாறி அழ தொடங்குறாரு. அழ தொடங்கின உடனே பிரம்மன் கேட்கிறாரு, ஏ குழந்தாய், நீ அழுவதை நீ குழந்தையாய் உருவெடுத்து என்னை சரணடைந்து நீ அழுத காரணத்தினால் உனக்கு ருத்ரன் என பெயரிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் அவருக்கு ருத்ரன்னு பெயரிடுறாரு. நீ அழுவதை நிப்பாட்டி விட்டு உலகத்தை படைக்கும் வேலையை செய், நான் உன்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு பிரம்மன் சொல்றாரு. உடனே பிரம்மன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் வேறொரு ரூபத்துக்கு பயங்கரமா தோன்ற ஆரம்பிக்கிறாரு. உடனே பிரம்மன் சொல்றாரு, ஏ மனிதா, என்ன இவ்வளவு பயங்கரமான ரூபத்துடன் தோன்றுகிறாய் அப்படின்னு கேள்வி கேட்டு உன்னை காலத்தை காக்கக்கூடிய கடவுளாக நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால பைரவர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரிடுறாரு. பிரம்மன் அந்த மனிதர்கிட்ட சொல்றாரு, பாவங்களை ஏற்றுக்கொண்டு தீயவர்களை அழிப்பதோடு மட்டுமல்லாம இறந்தவர்களை மோட்சமடைய செய்யும் காசிக்கு சென்று காசிராஜனாகவும் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் அந்த மனிதர்கிட்ட சொல்றாரு. இதுவரை அவர் சொன்னதை பொறுமையா கேட்டுக்கிட்டு இருந்த அந்த ஒளி வெள்ளத்துல வந்த மனிதன் திடீர்னு பிரம்மனுடைய அந்த 5 தலைகள்ல ஒரு தலையை துண்டிக்கிறாரு. துண்டிச்சதுக்கு அப்புறமா சிவன் தன்னுடைய பழைய ரூபத்துக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது வந்தது சிவபெருமான் அப்படின்னு சொல்லி. சிவபெருமான் பிரம்மன் கிட்ட சொல்றாரு, உன்னுடைய எந்த தலை என்னை நிந்தித்த பாவத்தை பெற்றதோ அந்த தலையை பைரவர் துண்டித்து விட்டார் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் புரியுது அங்க வந்தவர் சிவபெருமான் அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமான் தான் தன்னுடைய மற்றொரு அவதாரமாக கால பைரவரை தோற்றுவிட்டிருக்காரு. இந்த மாதிரியான ஆர்வமான கதைகளை கேட்கணும், பழமையான கதைகளை கேட்கணும், தெய்வங்கள் பற்றின கதைகளை கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.